வணக்கம் guys, this is our first video. First of all உங்கள் எல்லாத்துக்கும் very thanks. ஏன்னா 52 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்த என்ன வெறும் 5 ஷார்ட்ஸில் 672 சப்ஸ்கிரைபர்ஸை மாற்றினேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இந்த வீடியோட டாபிக் என்னன்னா பேசிக்ஸ் ஆஃப் டிராயிங். இந்த வீடியோவில் நான் பேசிக்ஸ் ஆஃப் டிராயிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த வீடியோவுக்கு நடுவுலையோ எண்டுலையோ இல்லைன்னா ஃபஸ்ட்டேவோ ஒரு போனஸ் ஸ்டெப் வந்துடும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இந்த வீடியோவில் எப்போ வரும்னு தெரியாது. போனஸ் ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துருவோம், வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். பேசிக்ஸ் ஆஃப் டிராயிங்கில் 3 ஸ்டெப் தான்: ஷேப்ஸ், லைன்ஸ், ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷேப்ஸ். ஷேப் 3 டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது: ரெகுலர் ஷேப்ஸ், இர்ரெகுலர் ஷேப்ஸ், 3D ஷேப்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரெகுலர் ஷேப். ரெகுலர் ஷேப்ஸ்னால் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதான் நம்ம படித்த ஷேப்ஸ் ரெகுலர் ஷேப்னு சொல்லுவாங்க. இர்ரெகுலர் ஷேப்னால் நீங்களாக ஓனாக வரைகிற ஷேப்ஸ், லைக் திஸ், 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 திஸ். நீங்களாக ஓனாக வரைகிற ஷேப்ஸ் தான் இர்ரெகுலர் ஷேப்ஸு சொல்லுவாங்க. 3D ஷேப்ஸ். 3D ஷேப்ஸை பற்றி ஒரு தனி வீடியோ போடலாம். நம்ம அதை பற்றி தனியாக வீடியோவில் பேசுவோம். 3D ஷேப்ஸை பற்றி அதை பற்றி வீடியோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். அடுத்து பார்க்க போகிறது லைன்ஸ். லைன்ஸில் 2 டைப் ஆஃப் லைன்ஸ் இருக்குது: ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், கர்வ் லைன்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னால் ஹரிசாண்டல் லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ், ஸ்லைடிங் லைன்ஸ், கிராஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லைன்ஸு. கர்வ் லைன்ஸ்னால் கர்வாகி வருது. இதே மாதிரி கர்வாகி வர லைன்ஸ் தான் கர்வ் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. கர்வ் லைன்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸை நீங்கள் ஸ்கேலே இல்லாமல் போட பழகிக்கணும், ரொம்ப முக்கியமானது. கர்வ் லைன்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்காண்டி ட்ரிக் இருக்குது: வேவ் மெத்தட், இன்டர்சர்க்கிள் மெத்தட்னு 2 ட்ரிக் இருக்குது. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ்ஸ் வரும். வேவ் மெத்தட்னா நான் போடுறோம்னா இந்த மாதிரி. இன்டர்சர்க்கிள் மெத்தட்னா நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி இன்டர்சர்க்கிள் மெத்தட். இதை 2 வாட்டியோ 3 வாட்டியோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வரும். நான் சொன்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கர்வ் லைன்ஸை நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அடுத்து பார்க்கும்போது ஸ்பேஸ். ஸ்பேஸ்னால் வேறு எதுவும் இல்லை, எனக்கு ஏற்றாப்புல ஒரு டப்பா. அந்த டப்பாவை நான் கரெக்டாக சென்டரில் வரையணும். ரைட் சைடு தலையோ லெஃப்ட் சைடு தலையோ வரையக்கூடாது. இதுதான் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற மெத்தட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போனஸ் ஸ்டெப் ஒன்று சொல்லியிருந்தோம்ல, போனஸ் ஸ்டெப் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் எடுக்கிற ப்ராக்டிஸில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதான் நான் சொல்கிற போனஸ் ஸ்டெப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணி ட்ராயிங்கை பற்றி வீடியோஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3D ஷேப்ஸை வச்சு அதை பற்றி ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.